அமாவாசை நாளில் பிறை இல்லாத நாள் திருஷ்டி எடுத்தால் மனம், வீடு, குடும்பம் மீது உள்ள தீய கண்ணு தோஷம் குறையும் என நம்பிக்கை உண்டு. இது பூர்வீகமாக செய்து வரும் ஒரு பாரம்பரிய வழிபாட்டு முறை. கீழே பொதுவாக பின்பற்றப்படும் எளிய முறையை கூறுகிறேன். தேவையான பொருட்கள்: உப்பு ஒரு கைப்பிடி, கற்கண்டு பஞ்சசர்க்கரை 1 கைப்பிடி, சிவப்பு மிளகாய் 2 டல்ஸ்பூன், எலுமிச்சை 1 விருப்பம், தீபம் ஏற்ற கற்பூரம் அல்லது எண்ணெய் விளக்கு. செய்யும் முறை: நேரம் சூரிய அஸ்தமனம், மாலை சூரியன் மறையும் நேரம் பின் செய்வது சிறப்பாக கருதப்படுகிறது. அமாவாசை நாளில் மாலை 6 முதல் 8 மணிக்குள் பலர் செய்கிறார்கள். பொருட்கள் எடுக்கும் விதம்: உப்பு, கற்கண்டு, மிளகாய் அனைத்தையும் ஒரே கைப்பிடியில் அல்லது ஒரு சிறிய தட்டில் வையுங்கள். விரும்பினால் நடுவில் எலுமிச்சை பிளந்து வைக்கலாம். திருஷ்டி எடுக்கும் விதம்: அந்த நபர் அல்ல குடும்பம் முன்னிலையில் இருந்து பொருட்களை உங்கள் வலது கையில் பிடித்துக்கொண்டு தலை முதல் பாதம் வரை 3 முறை வட்டமிட்டு எதிர்திசை அடிக்கடி இடமிருந்து வலம் சுற்றுங்கள். சுற்றும்போது மெதுவா கண்ணு தோஷம், பிசாசு தோஷம் அகலட்டும் என்று மனதில் நினைக்கலாம். களைவது: வீட்டின் வாசலுக்கு வெளியே எடுத்துச் சென்று அங்கு கற்பூரம் அல்லது தீபம் ஏற்றி அதனுடன் உப்பு, மிளகாய், எலுமிச்சை ஆகியவற்றை எரிக்கலாம். சிலர் எரிக்காமல் வெறும் பொருட்களை தூக்கி குப்பையில போடாமல் ஓரங்கட்டி போடுகிறார்கள். கூடுதல் குறிப்புகள்: கற்பூர தீபம் தீபம் ஏற்றி சுற்றுவதும் பரவலாக பின்பற்றப்படும் வழக்கம். சுத்தம் முடிந்தால் பிறகு கைகள், முகம் சுத்தம் செய்யவும். ஆச்சாரப்படி உங்கள் குடும்பம் பின்பற்றும் பாரம்பரிய விதிகள் இருந்தால் அதையே தொடருங்கள். இது நம்பிக்கையுடன் செய்யப்பட்ட வீட்டாரின் பாரம்பரிய பழக்கம். மருத்துவமோ அறிவியல் பரிசோதனையோ அல்ல. முக்கிய நோக்கம் மன நிம்மதி, தீய கண்ணின் தாக்கம் குறையற்றும் எனும் பக்தி உணர்வு மட்டுமே.